வர்த்தக தொழில்துறைகள் தீ பாதுகாப்புக்கு முழு முக்கியத்துவம் அளிக்கின்றன. சிங்கப்பூரில் நிகழும் தீச்சம்பவங்களில் 15 விழுக்காட்டுக்கும் குறைவானவையே இந்த துறையில் நேர்கின்றன. எந்த ஒரு சிறு நெருப்புச் சம்பவம் என்றாலும் அது பரவ வாய்ப்பிருக்கிறது. இத்தகைய சம்பவங்கள் உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் விளைவிக்கக்கூடும். வேலையிடத்தில் தீப்பற்ற காரணமாக இருக்கக்கூடிய இடர்கள் பற்றியோ பாதுகாப்பற்ற நடைமுறைகள் பற்றியோ உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இந்த கட்டடத்திற்குள் செல்லும்போது எங்கெல்லாம் தீச்சம்பவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். நிச்சயம் நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். ஊழியர்கள் அக்கறையின்றி சிகரெட் துண்டுகளை வீசுவதோடு மிகவும் ஆபத்தான பகுதியில் புகைக்கின்றனர். புகைப்பிடிக்க வேண்டுமென்றால் தயவு செய்து அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் புகைக்கவும். நிச்சயம் நீங்கள் அதை எளிதாக கண்டுபிடித்திருப்பீர்கள். ஒழுங்கற்ற முறையில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைப்பது. பெருந்தீ ஏற்படுவதற்கு ஒரு சிறு பொறி போதும். அது இவற்றிலிருந்து வரக்கூடும். சக்தி வரம்புக்கு மீறிய மின் இணைப்புகளும் இற்றுப்போன மின் கம்பிகளும். தீப்பற்றக்கூடிய பொருட்களை திறந்து வைக்கவோ கவனிப்பின்றி வைக்கவோ கூடாது என்பது முக்கியம். இத்தகைய பொருட்கள் முறையான கொள்கலன்களில் வைக்கப்பட வேண்டும். அதற்காக ஒதுக்கப்பட்ட தெளிவாக குறிப்பிடப்பட்ட சேமிப்பு பகுதியில் அவற்றை வைக்க வேண்டும். நடைபாதைகளிலும் வெளி வழிகளிலும் தடைகள் இருந்தால் அவசர காலத்தின் போது ஆபத்தாக முடியக்கூடும். பழுதடைந்த அனைத்து இயந்திரங்களின் மீதும் ஒட்டு வில்லையில் அது பற்றி குறிப்பிட வேண்டும். மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்பு அவை பழுது பார்க்கப்படுவதற்காக காத்திருக்கவும். கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு அம்சம் வேலையில் காட்டும் அலட்சிய மனப்போக்கு. அபாயகரமான திரவத்தை கொண்டு செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. திரவம் கீழே சிந்தினால் உடனே சுத்தம் செய்து விடவும். அபாயகரமான திரவத்தை ஒரு கொள்கலனிலிருந்து மற்றொன்றுக்கு நேரடியாக ஊற்றுவது சரியான நடைமுறை அல்ல. அதற்கு முறையான இறைக்கும் குழாயை பயன்படுத்தவும். அது என்ன வாசனை? தீப்பற்றக்கூடிய அல்லது நச்சு வாயுக்களை கையாண்டால் முக கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அத்தோடு தீப்பற்ற வாய்ப்பில்லாத பகுதி என குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் வேலை செய்யவும். எந்த ஒரு வேலையும் அதற்குரிய சரியான இடத்தில் செய்யப்படுகிறது என்பதை எப்போதும் உறுதி செய்யுங்கள். ஒவ்வொரு வேலைக்கும் முறையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தீயணைப்பு சாதனங்களும் அவசர காலத்தில் செயல்படக்கூடிய பயிற்சி பெற்ற ஊழியர்களும் இருப்பது நல்லது. இந்த தானியங்கி இயந்திர யுகத்தில் இயந்திரங்கள் மேற்பார்வையாளர் இல்லாமல் செயல்படலாம் என்று நம்மில் பெரும்பாலோர் கருதுகிறோம். ஆனால் இதில் சிறிதும் உண்மையில்லை. காரணம், இயந்திரங்கள் பழுதடையக்கூடும். எவரும் அருகில் இல்லை என்றால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகக்கூடும்.
அனைத்து இயந்திரங்களும் தானாக செயல்படக்கூடியனவாக இருந்தாலும் மேற்பார்வை செய்ய வேண்டியது கட்டாயம். எல்லா இயந்திரங்களும் முறையாக சோதிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்பதை உறுதி செய்யவும். விபத்துகளை தடுக்க உதவுவதோடு பழுதடைவதையும் தாமதத்தையும் கருத்தில் கொண்டால் செலவையும் குறைக்கும். அலுவலகத்தை விட்டு வெளியேறும்போது மின் சாதனங்களை அணைத்துவிட்டு செல்லவும். நீங்கள்தான் கடைசியாக அலுவலகத்திலிருந்து வெளியேறுகிறீர்கள் என்றால் விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன என்பதையும் உறுதி செய்யவும். உணவகம் நடத்துவோர் நாள் முழுதும் கடினமாக உழைத்த பிறகு ஓய்வெடுக்கச் செல்லும் முன்னர் வாயு அடுப்புகள் அணைக்கப்பட்டு விட்டன என்பதை உறுதி செய்யவும். அனைத்து வாயு இணைப்புகளும் முறையாக பொருத்தப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்பதையும் உறுதி செய்யவும். இறுதியில் மிகவும் பாதுகாப்பான வேலைச்சூழல் இருப்பதை உறுதி செய்வது ஒவ்வொருவருக்கும் முக்கியம். எல்லா நிறுவனங்களுக்கும் தீச்சம்பவத்தை எதிர்கொள்ளக்கூடிய அவசரகால திட்டம் தேவை. கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய அம்சங்கள். இது தீ எச்சரிக்கை ஒலியை எழுப்பும் கருவி வைக்கப்பட்டுள்ள இடம். இந்த கருவியை இயக்கினால் வேலையிடம் முழுதும் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும். தடை ஏதும் இல்லாமல் எளிதில் அணுகக்கூடிய, தெளிவாக தெரியக்கூடிய இடத்தில் இது இருக்க வேண்டும். அது எங்கிருக்கிறது என்பதும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். கண்ணாடியை உடைத்து அழுத்தி விடுவித்தால் போதும். அடுத்து நீளமான தண்ணீர் குழாய். தீ பரவுவதை தடுக்க தண்ணீரை எளிதில் அணுகுவதற்கு இது பயன்படுகிறது. நீளமான தண்ணீர் குழாய்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகின்றன என்பதையும் அவசர காலத்தில் பயன்படுத்த முடியும் என்பதையும் உறுதி செய்யவும். சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை வருவதற்கு முன் தீயை கட்டுப்படுத்த இவை உதவக்கூடும். எந்த ஒரு வேலையிடத்திலும் தீயணைப்பு கருவிகள் இருக்க வேண்டியது அவசியம். கட்டடத்தின் பல்வேறு பகுதிகளில் முறையான இடங்களில் அவை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவை முறையாக பராமரிக்கப்படுவதையும் ஆண்டுதோறும் சோதிக்கப்படுவதையும் உறுதி செய்து கொள்ளவும். பாஸ் என்று வழங்கப்படும் 4 எளிய வழிகளை பின்பற்றினால் தீயணைப்பு கருவியை பயன்படுத்துவது கடினமாக இருக்காது. பாதுகாப்பு கொக்கியை இழுக்கவும். நெருப்பின் அடிப்பகுதியை நோக்கி கூர்முனையை குறிவைக்கவும். தீயணைப்பு கருவியின் மேல் நெம்புகோலை இறுக்கி அழுத்தவும். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு வேகமாக அடிக்கவும். தேவைப்பட்டால் மீண்டும் செய்யவும். உங்களால் முடியும் என்றால், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்து ஏற்படாது என்று தெரிந்தால் மட்டுமே நெருப்பை அணைக்க போராட வேண்டும் என்பதை நினைவில் நிறுத்துங்கள். பெரும்பாலான கட்டடங்களில் தீயணைப்பதற்கு தேவைப்படும் தண்ணீர் உள்ள அல்லது தண்ணீர் இல்லாத குழாய்களை பொருத்த வேண்டியது கட்டாயம். அவசர காலத்தின் போது குடிமை தற்காப்பு படை தீயை அணைக்க தண்ணீரை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அவ்வப்போது இவற்றை பராமரிப்பது முக்கியம். பெரும்பாலான வேலையிடங்களில் புகையையும் வெப்பத்தையும் கண்டுணரும் கருவிகள், நீர் தெளிக்கும் கருவிகள் முதலியவை இருக்கும். நெருப்பை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் திறன் இந்த கருவிகளுக்கு உண்டு. மேலும் நீர் தெளிக்கும் கருவிகள் தீயை அணைப்பதில் திறம்பட செயல்பட முடியும். இந்த தீயணைப்பு சாதனங்கள் தவிர்த்து தீச்சம்பவம் ஏற்பட்டால் எவ்வாறு வெளியேறுவது என்பது குறித்த நிறுவனத்தின் திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் தெரியப்படுத்துவது மிகவும் முக்கியம். அவ்வப்போது தீ பாதுகாப்பு பயிற்சிகளை நடத்துவது தீ பற்றிக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எங்கு செல்ல வேண்டும் என்பதையும் ஊழியர்கள் புரிந்து கொள்ள உதவும். இறுதியாக கீழ்நிலையில் தொடங்கி மேல்நிலை வரை அனைத்து ஊழியர்களுக்கும் தேவையான தீ பாதுகாப்பு பயிற்சி வழங்கப்பட வேண்டும். தீ பற்றக்கூடிய சாத்தியக்கூறுகளை அடையாளம் காண்பதிலிருந்து எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது வரை அனைத்தும் இதில் அடங்கும். தீச்சம்பவத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஏராளமான ஆயத்த நடவடிக்கைகள் வேலை இடத்திற்காக தயாராக உள்ளன. நிறுவனத்தின் அவசரகால செயற்குழு அல்லது சர்ட் என்பது நிறுவனத்தின் ஆயத்த நிலையையும் அவசர காலத்தை திறம்பட நிர்வகிப்பதையும் வலியுறுத்தும் நோக்கம் கொண்டது. சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை சம்பவ இடத்திற்கு வரும் முன்னர் ரசாயன கழிவு, தீச்சம்பவம் போன்ற அவசர கால நிலைமையின் கடுமையை கட்டுக்குள் வைப்பதற்கு
CERT உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். நிறுவன அவசரகால செயற்குழு ஒன்று இருப்பது நிறுவனத்தின் அன்றாட பணிகளுக்கு இடையூறு ஏற்படும் சாத்தியத்தை குறைக்கும். அத்தோடு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வர்த்தக திட்டம் தொடர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும். உங்கள் வேலையிடத்தில் இது நிகழ்வதற்கு அனுமதிக்காதீர்கள். தீ பாதுகாப்பு குறித்த நல்ல நடைமுறைகளை பின்பற்றத் தொடங்குங்கள்.